ஸ்டார் ரஜினிகாந்தின் 171வது படமான கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறார். உலகம் முழுக்க எதிர்பார்ப்பை எகர வைத்து டிக்கெட் புக்கிங்கில் பட்டியை கிளப்பி வருகிறது. பல சாதனைகளையும் முறியடித்து மாஸ் காட்டி வருகிறது கூலி திரைப்படம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஜோடி எதுவும் இல்லை என்றும் அவர் சிங்கிள் கதாநாயகனாக நடித்துள்ளார் என்பது ட்ரைலரில் காட்டப்பட்டது. இப்படம் சுமார் 300 கோடி ரூபாய் பொருட்செலவில் சன் பிக்சர்ஸ் உருவாக்கி இருப்பதாகவும் வசூல் 1000 கோடியை தொடும் எனவும் கூறப்படுகிறது. இப்படத்தில் பல மொழி நடிகர்கள் சத்யராஜ், சௌபின் சாகிர், உபேந்திரா ராவ், ஸ்ருதி ஹாசன், அமீர் கான் மற்றும் நாகார்ஜுனா என பலரும் இணைந்து நடித்துள்ளனர். பாலிவுட்டிலும் கூலி டிக்கெட் புக்கிங்கில் சாதனை படைத்து வருகிறது. அமீர் கான் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கும் போஸ்டர் ரசிகர்கள் மத்தியில் வைரலாக பாலிவுட்டிலும் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இப்படத்தில் ரஜினிகாந்தின் இளமை பருவ காட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரஜினியின் இளமை காட்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதனை படக்குழு உறுதிப்படுத்தவில்லை. இந்த படம் லோகேஷின் LCU யூனிவர்ஸ் இல்லாமல் உருவாக்கியுள்ளது. இதற்கு முன்பு வந்த கைதி, விக்ரம், லியோ படங்களில் கனெக்ஷன் கொடுத்திருந்தார் லோகேஷ். கூலி படமும் அதே போல உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரஜினிகாந்த் எந்த ஒரு யூனிவர்ஸ் இல்லாமல் புதியதாக திரைக்கதை அமைக்க லோகேஷிடம் சொல்லி இருக்கிறார். இதனால் கூலி படம் தனி கதையாக தயாராகி இருக்கிறது. LCU யூனிவர்ஸில் உருவாகி இருந்தால் கூலி கிளைமேக்ஸில் லியோ மற்றும் ரோலக்ஸ் என்ட்ரி இருக்குமா? ஒரு திரையில் ரஜினி, விஜய் மற்றும் சூர்யா தோன்றினால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் அமைந்திருக்கும். இந்த தகவல் தற்பொழுது லீக் ஆகி வைரலாகி வருகிறது.